அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போற தலைப்பு ஏப்ரல் மாத ராசி பலன் 2024 காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியான மேசராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேசராசி உங்க ராசியில குரு புதன் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல சனி மற்றும் செவ்வாய் கும்ப ராசியில இருக்காங்க. 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல சூரியன் சுக்கிரன் ராகு மீன ராசியில சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வந்து பாருங்க புதன் வந்து வக்ரமாவாரு. உங்க ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்ம ராசியில் இருக்க புதன் வக்ரமாயி 12ஆம் இடத்துக்கு போவாரு. ஏப்ரல் 14ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். ஏப்ரல் 24ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஏப்ரல் மாதம் மேசராசினியர்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்க ஜென்ம ராசியில குரு இருக்காருங்க, சரிங்களா? ராசிநாதன் 11ஆம் இடத்துல இருக்காரு. ராசிநாதன் வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல சனியோட சேர்ந்து இருக்காங்க. 23ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். அதாவது செவ்வாய் வந்து ராசிக்கு வந்து 12ஆம் இடத்துக்கு போயிடுவார். ராசியில குரு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க, சரிங்களா? இப்ப செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருந்து அதுக்கப்புறம் 23ஆம் தேதி உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு போறதுனால இந்த மாதம் நல்ல ஒரு விரயங்கள் ஏற்படும். மேசராசினியர்களோட வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கையா இருக்கும். சுப விஷயங்களுக்காக சுபகாரியங்களுக்காக செலவு பண்ணுவீங்க. நினைச்சபடி வாழ முடியும், சரிங்களா? ஏன்னா ராசியில குரு இருக்கார். ராசிநாதன் இந்த மாதம் ஆரம்ப பகுதி 11ல இருந்தாலும் அதுக்கப்புறம் பிற்பகுதி வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கு போறது சுப விரயங்களை காமிக்குது. செலவு இருக்குங்க, பணம் வரும், செலவு பண்ணுவீங்க. இதெல்லாமே நல்லபடியா உங்களுக்கு நடக்கும். நல்ல ஒரு மாதம் சொல்லிடலாம் அந்த மாதம். ஏன்னா ராசியில குரு இருக்கிறது பாதுகாப்பு. உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு செவ்வாய் சனியோட இருந்தாலுமே உங்களுக்கு ராசியில குரு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு ஒரு பக்கபலமா இருப்பார், சரிங்களா? நல்ல ஒரு மாதம் இந்த ஏப்ரல் மாதம். ஒரு ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு கிடைச்சிரும். உங்களுக்கு ஒரு ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால வேலை கிடைக்கும். வேலைக்காக நிறைய ட்ரை பண்றீங்க, முயற்சி பண்றீங்க, வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஆனா இந்த மாதம் முயற்சி பண்ணி பாருங்க, ஏப்ரல் மாதம் நல்ல வேலை கிடைக்கும், எதிர்பார்த்தது நடக்கும். அதே மாதிரி கடன் தொல்லை கொஞ்சம் கொஞ்சமா கடன் அடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் உருவாகும். உங்களுக்கு நீண்ட நாட்கள் இருந்த அந்த பிரச்சனைகள், அந்த வம்பு வழக்கு பிரச்சனை, தேவையில்லாத பிரச்சனை, இந்த வில்லங்கத்துல போய் சிக்கினீங்க பாத்தீங்களா, அதெல்லாமே அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு இந்த மாதம் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. 11ஆம் இடத்துல சனி இருக்காரு. லாபஸ்தானத்துல 10ஆம் அதிபதி 11ல இருக்காரு. பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேங்க சார், சொந்த பிசினஸ் தொழில் பண்ணிட்டு இருக்கோம், முன்னேற்றம் இல்லை, சக்சஸ் பார்க்க முடியல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க, எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நல்லது நடக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் நல்லது நடக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இருக்கும். பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அருமையா இருக்குங்க. சொந்த தொழில் அற்புதமா இருக்கும். நல்லபடியா சொந்த தொழில் நடத்துவீங்க. லாபங்கள் கிடைக்கும், பணத்தை சேர்த்து வைக்க போறீங்க. இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும். அது வந்து பாருங்க, இந்த மாதம் சுக்கிரனோட பயிற்சி வேற. சுக்கிரன் வந்து உங்க ராசிக்கு 2ஆம் அதிபதி. ஆரம்ப பகுதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுபவிரயங்களை கொடுப்பாரு. சுக்கிரன் உச்ச பலத்தில் இருப்பார். அங்க ராகுவோட இருக்கிறதுனால, அது குருவோட வீடா இருக்கிறதுனால உங்களுக்கு சுபவிரயங்கள் இருக்கும், சரிங்களா? விஷயங்கள் சுபகாரியங்களுக்காக செலவு பண்ணுவீங்க. இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாவே மேசராசினியர்களுக்கு செலவு இருக்குங்க. பணமும் வரும். பணம் வந்து அந்த பணத்தை வந்து செலவு பண்ண போறீங்க. நல்ல விஷயங்களுக்காக தான் செலவு பண்ணுவீங்க. இந்த மாதம் 24ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் நடக்கும். மேசராசினியர்களோட உங்களோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் இந்த மாதம் 24ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்கும். ஏன்னா ராசிக்கு 2ஆம் அதிபதி ராசியில இருக்கார். பணம் வரும். பணம் உங்களை தேடி வரப்போகுது. பணத்தை இந்த மாதம் சம்பாதிக்க போறீங்க. ஆரம்ப பகுதியில கொஞ்சம் செலவு இருந்தாலும் பிற்பகுதிக்கு அப்புறமேல பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமா இருக்கும். திருமணம், புத்திர பாக்கியம் எல்லாமே இந்த மாசம் உங்களுக்கு அமையும். ஒரு சில பேருக்கு வந்து பாருங்க, நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க, செலவு பண்ணியிருப்பீங்க, புத்திர பாக்கியம் கிடைச்சிருக்காது. இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய மாதமா இருக்கும். திருமணம் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா மேசராசினியர்களுக்கு திருமணம் ஆகாம இருக்கீங்க ஒரு சில பேர், சரிங்களா? இந்த மாதம் மேக்சிமம் திருமண பாக்கியம் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. திருமணம் ஒன்னா நிச்சயம் பண்ணிடுவீங்க, இல்லைன்னா திருமணம் பண்ணிடுவீங்க. இந்த மாதம் நல்ல ஒரு வரன், நீங்க எதிர்பார்த்த வரன் தேடிட்டு இருக்கீங்க, வரன் கிடைக்கல, வரன் அமையல. இந்த மாதம் நல்ல வரன் உங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாவே இருக்கு. இந்த மாதம் நல்ல ஒரு மாதமா இருக்கும். வேலையும் கிடைக்கும், பணமும் வரும். உங்களுக்கு சுப விஷயங்களுக்காக, சுபகாரியங்களுக்காக, குடும்ப விஷயங்களுக்காக நீங்க செலவு பண்ண போறீங்க. பணம் வரும், கவலையப்படாதீங்க, சரிங்களா? கடனும் கொஞ்சம் கொஞ்சமா அடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள், அந்த சூழ்நிலைகள் யார் மூலமா உங்களுக்கு உருவாகும். சொந்த தொழில் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கு லாபஸ்தானத்துல சனி இருக்கிறதுனால நிறைய லாபங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கும். லாபங்கள் கிடைக்கும், சரிங்களா? பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய நல்ல ஒரு உன்னதமான ஒரு தரமான ஒரு மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம். பயன்படுத்திக்கிங்க. போன மாதத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் ஓரளவு கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க, சரிங்களா? ராசியில குரு இருக்கார். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சி உங்களுக்கு அடுத்த மாசம் நடந்துரும். மே மாதமே நடந்துரும்.
கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியே முன்னேற போறீங்க. இந்த ஏப்ரல் மாதத்துல இருந்தே பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா உங்க வாழ்க்கையில நல்லது நடக்க போகுது. நல்லதை பார்க்க போறீங்க. சந்தோஷமா இருக்க போறீங்க. மேஷராசினியர்கள் நல்லா இருப்பீங்க. பயன்படுத்திக்கங்க. உங்க தனிப்பட்ட ஜாதகம் பாருங்க. என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்கு, என்ன கிரகங்கள் உங்களை வழி நடத்திட்டு இருக்காங்க, என்ன கிரகங்கள் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா கோச்சார பலன்கிறது நம்ம ஒரு பொதுவா பாக்குறோம், ஜென்ரலா நம்ம பாக்குறோம். அவங்க தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும். சரிங்களா? உங்க ஜாதகத்துல நல்ல யோகமான, நல்ல ஒரு தரமான, ஒரு அதிர்ஷ்டமான தசாபுத்தி எல்லாம் நடந்துச்சுன்னா ஒரு தரமான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா ஜாதகங்கிறது முக்கியம். தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ உங்க ஜாதகம் பாருங்க. ஜாதகம் பார்த்தாதான் நம்ம டீப்பா தெளிவா நம்ம துல்லியமா சொல்ல முடியும். உங்க ஜாதகம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. என்ன தசாபுத்தி போகுது, கிரகங்கள் எப்படி உங்களுக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா, என்ன கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்க, உங்களோட லைஃப் இனிமேல் எப்படி இருக்கும், இதெல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தாதான் நம்ம துல்லியமா சொல்ல முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.